படிக்காதவன் படத்தில் நான் ஒரு டைலாக் பேசியிருப்பேன். அசால்ட்டு ஆந்திராவில் காலை வச்சுட்டான், நீ நடக்க போகிற விஷயத்துக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு. ஆனால் ஆந்திராவிலேருந்து வந்து இங்கே காலை வச்சவர் நம்ம ப்ரொடியூசரு. இந்த போர்க்களத்தில் பூ என்ற இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இசைஞானி இளையராஜா உள்ளிட்ட அத்தனை சினிமா பிரபலங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற பத்திரிகை பெருமக்களே மற்றும் ஊடகத்தை நம்முடைய தொலைக்காட்சி ஊடகத்தை சார்ந்த நண்பர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, என்னை இந்த விழாவுக்கு வரவழைத்த என் நண்பர் தேனி கண்ணன் அவர்களே, அப்புறம் என்னை கூப்பிட மறந்த மௌனம் ரவி அவர்களே, அது நான் தப்பாக சொல்லலை, 1000 டென்ஷன்னு அதில் மறந்துருக்கலாம். யாரோ ஒருத்தர் லேட்டாக கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம யார்? நம்ம அண்ணன் உதயகுமார் அவர்கள் லேட்டாக கூப்பிட்டார். உங்களையாவது லேட்டாக கூப்பிட்டார், என்னை கூப்பிடவே இல்லை. பட் அதனால ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம். அதாவது இன்றைக்கி வந்து ஒரு உலகத்திலே எல்லாரையுமே மனசை பதற வைத்த ஒரு காட்சி, அந்த ஒரு காட்சியே வந்து நம்மளால் தாங்க முடியலை. தமிழன் என்ற உணர்வு இருக்கிற யாராலையும் அதை தாங்கிக்க முடியாது, மனிதன் என்ற உணர்வு உள்ள யாராலையுமே தாங்கிக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை, அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை திரைப்படமாக எடுக்க வேண்டும், எடுத்து அதை தமிழர்களுக்கு, தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஒரு நல்ல காணிக்கை படைப்பாக கொடுக்க வேண்டும் என்று இங்கே உள்ளவர்கள் கூட நினைக்காத நேரத்திலே அங்கே படம் இயக்கி கொண்டிருந்த ஒருவர் கணேசன் வருகிறார். ஆந்திராவிலிருந்து ஒரு ப்ரொடியூசர் வருகிறாரே, அவருடைய தில்லை நம்ம எப்படி பாராட்டுறது? நம்முடைய பலத்தை கைதட்டல் மூலமாக பாராட்டுறோம். I am talking about you only. தெரியாத விஷயத்தில் மூக்கை நுழைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் நுழைக்கலாம். அவ்வளோ பெரிய மூக்கு. இங்கே நின்று பேசுகிறாரு, இங்கே டச் பண்ணுது. தீர்க்கமான எண்ணம் உள்ளவர்களுக்கு அப்படிப்பட்ட மூக்கு இருக்கும் அப்படின்னு சாமுத்திரிகா லட்சணத்தில் சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனால் தீர்க்கமான எண்ணமோ இல்லையோ, மனித குலத்தின் மேல், அதுவும் நம்முடைய தமிழ் சமுதாயத்தின் மேல் இருக்கின்ற ஒரு ஈர்ப்பு, ஒரு நல்ல இதயம் அங்கே இருக்கிறது. அவர் சொல்கிறார் பாருங்கள், சாஃப்ட்வேரை பற்றி ஒரு கதை வந்துச்சு, ஆனால் இப்போ எல்லாம் ஹார்ட்வேரை பற்றி தான் நிறைய கதை வந்துக்கிட்டு இருக்குது. கையில் ஆளாளுக்கு அருவாள் எடுத்துகிட்டு, லுங்கியை மடித்து கட்டிக்கிட்டு, 10 நாள் தாடி இதை வடிவே விட்டுக்கிட்டு, நாக்கை துருத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கதைகள் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உண்மையான சம்பவம் ஒன்றை எடுத்து, இதற்கு எவ்வளோ தூரம் இதில் வியாபாரம் இருக்கிறது, இதில் எப்படி கவர்ச்சி அம்சங்கள் இருக்கிறதா, இதில் வியாபாரத்திற்கான பஞ்சு டைலாக் இருக்கிறதா, இதை எத்தனை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம், இது எஃப்எம்எஸ் யார் வாங்குவா, சேட்டலைட் யார் வாங்குவா, டிஸ்ட்ரிபியூஷன் யார் பண்ணுவா, இதை பற்றிய சிந்தனைகளெல்லாம் ஒரு புறத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த படத்தை நம்ம எடுக்கணும், இதற்கு இசைஞானி அவர்கள் இசையமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எடுத்த இந்த படக்குழுவிற்கு நாம் மீண்டும் ஒரு பலத்தை கைதட்டலை கொடுத்து நம்ம பாராட்ட தெரிவிக்கணும். இந்த படத்தோட போஸ்டர் இன்னைக்கு காலையில் ஒட்டியிருந்தாங்க. 2 விஷயங்கள் தான் என்னை இங்கே வர வைத்தது. ஒன்று ஷீரடி பாபாவின் ஃபோட்டோ, இன்னொன்று அது வாழ்ந்த சித்தர், இன்னொன்று வாழுகின்ற சித்தர் இசைஞானி இளையராஜாவின் முகம். இந்த படத்தோட ஹீரோயின் இனிமேல் வந்து அவங்க வந்து இசைப்பிரியாவுடைய வாழ்க்கையை, இசைப்பிரியா என்ற அந்த கேரக்டரை பண்ணியிருக்காங்க. இனிமேல் நீ பெரிய ஹீரோயின் ஆகலாம், ராஜா சாரியை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு கூட நீ சொல்லிட்டு போகலாம். ஏன்னா அந்த மாதிரி அவர் எவ்வளவோ பார்த்துருக்கிறாரு. இங்கே அவர் பார்க்காதது இல்லை. இதுக்கு மேலே பெரிய பெரிய விஜய் கூட நடிக்கலாம், அஜித் கூட நடிக்கலாம், பெரிய பெரிய ஹீரோஸோடலாம் நீ ஹீரோயின் நடிக்கலாம். ஆனால் அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு கௌரவம் உனக்கு முதல் படத்திலேயே கிடைத்து விட்டது. இனிமே எனக்கு படமே வேணாம், கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுறேன் நீ போனால் கூட, இப்போ வந்து நல்ல பீக்கில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது ஒரு ட்ரெண்டு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆக அது என்னென்னா, அச்சோ போயிடுவாங்க போல இருக்கேன்ட்டு டக்குன்னு வந்து படங்கள் புக் ஆகும், அது கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா?
அது தப்பு இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளவோ ஹைட்ஸுக்கு போகலாம். நான் இல்லை பேச தெரியலங்கிற அதாவது நீ பிறக்கும்போதுக்கு முன்னாடி இருந்து அவர் இசையமைத்து கொண்டிருக்கிறார். நீ போன பிறவியில் பிறக்கும்போதுக்கு முன்னாடி இருந்து கூட அவர் இசையமைத்து கொண்டிருப்பார். அப்படி ஏன்னா இந்த படத்தில் இந்த ஹீரோ புதுமுகம், ஹீரோயின் புதுமுகம், எல்லோருமே முகம் தெரியாதவர்கள். ஆனால் இசைஞானி இளையராஜா இசை என்ற ஒரு வார்த்தை விழுந்தவுடன் இந்த படத்திற்கு சர்வதேச தரம் வந்து விடுகிறது. அதுதான் உண்மை. அழகாக அவர் சொல்லும்போது மேஸ்ட்ரோ பற்றி எல்லாம் சொல்லிட்டு போனார். எனக்கு அவ்வளோ டீட்டெயில் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் ஹேவ் தட் மச் நாலேஜ். ஆனால் இந்திய திரை இசையின் கௌரவம் இசைஞானி இளையராஜா. உலக திரை இசையின் ஆச்சரியம் இசைஞானி இளையராஜா. தமிழ்நாட்டின் செல்லம் இசைஞானி இளையராஜா. ஏன்னா இன்றைக்கி ஒரு 7 கோடி பேர், நேற்று கணக்கு 7 கோடியோ 7.5 கோடியோ நாளைக்கு ஏற்றிருப்பாங்க, எனக்கு தெரியாது. ஆனால் அத்தனை கோடி பேர் வீட்லேயும் ரேஷன் கார்டில் இல்லாத, ஆனால் அவருடைய இதயத்தில் இருக்கின்ற ஒரு பெயர் இசைஞானி இளையராஜா. சார் பாருக்கே போனதில்லை, ஆனால் இவர் பாட்டு இல்லாத பாரே இல்லை. இசைஞானி மது அருந்துவதே இல்லை, ஆனால் மது அருந்தியவர்களுக்கு இசைஞானி இசையை விட்டால் வேறு கம்பெனியே கிடையாது. எவ்வளவு பாரில், எவ்வளவு காரில், எத்தனை பேருக்கு ட்ரிங்க்ஸோட கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா? ஆனால் அவர் குடிக்காமல். அது என்ன மாயமோ தெரியல, மற்ற நேரமெல்லாம் மற்றவங்க பாட்டாக கேட்குறான். ஆனால் இதயம் கசிந்து உருகுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மனநிலைக்கு அவன் தள்ளப்படும் பொழுது அவன் கேட்க விரும்புவது இசைஞானி இசையை மட்டும்தான். அந்த மயக்கம். இப்போது அவருடைய குரலுக்கு ஒரு அற்புதமான ஒரு வசீகரம் இருக்கிறது. ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மறந்துட்டேன்னா ஞாபகப்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ எம்எஸ்வி மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்களின் குரலுக்கு ஒரு வசீகரம் உண்டு. அதே போல் இசைஞானி இளையராஜாவின் குரலுக்கு ஒரு வசீகரம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பிடித்த குரல்களில் இதெல்லாம் வரும். இதில் ஒரு பாட்டில் இசைஞானி இளையராஜாவின் குரல் வந்தது, அடடா ஆரம்பிக்குதுன்னு பார்க்கும்போது பல்லவியோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் நம் எல்லோருக்கும் ஐயோ முழு பாட்டையும் கேட்க முடியல ஒரு ஏக்கம் வந்தது பாருங்கள். அதுதான் இசைஞானி இளையராஜாவின் வெற்றி. அந்த பாடல் நிச்சயமாக இந்த படத்தோட ஒரு ஹைலைட்டாக இருக்கும். அதாவது இந்த குழுவுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். மொசாட் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழவில்லை, பாக் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழவில்லை, பீத்தோவன் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழுகின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை. விவால்டின்னு 4 சீசன்ஸ் எழுதினார், அந்த டைமில் நம்ம வாழலை. ஆனால் இங்கே இந்தியாவில், தென்னிந்தியாவில் சங்கீதம் என்றால் மும்மூர்த்திகள்: தியாக பிரம்மம், முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி. இந்த 3 பேர் தான் கர்நாடக சங்கீதத்திற்கான ஆரம்ப கட்டமைப்புகளை செய்து பல இறைவன் மேல் பல பாடல்களை பாடி சங்கீதத்தை வளர்த்தார்கள். அவர்கள் காலத்திலெல்லாம் நாம் வாழவில்லை. நமக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் இசைஞானி இளையராஜாவின் காலத்தில் நாம் வாழ்வதுதான். இது சாதாரண ஒருத்தருடைய இசையில், நீங்கள் எப்பேற்பட்டவருடைய இசையில் இந்த படத்தை எடுத்திருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். ராஜா சாருடைய சாங்கை, அதாவது அன்னைக்கிளியிலிருந்து ஆரம்பித்து இந்த படம் வரைக்கும் உண்டான சாங்கை வரிசையாக போட்டு கேட்டிங்கன்னா, அதாவது பிரேக்கு விடாமல், டீ பிரேக்கு எதுவும் கிடையாது, காஃபி பிரேக் கிடையாது, அப்படியே நான்ஸ்டாப்பாக போச்சுன்னா 2-3 மாதம் ஆகும் நீங்கள் எந்திரிச்சு வெளியே வர்றதுக்கு. அவ்வளோ ஒரு நீண்ட நெடிய இசை பயணத்தை அவர் நடத்தியிருக்கிறார். மற்ற இசையமைப்பாளர்களுக்கு மற்றவர்களை கம்பேர் பண்ணக்கூடாது, ஏன்னா கம்பேரிசன் தாண்டிய ஒருவர் இவர். பொதுவாக இசையமைப்பாளர்கள் ஒரு காட்சியை பார்க்க வேண்டும், பார்த்த பிறகு ஹார்மோனியத்தை அமுக்க வேண்டும், அதில் தொட்ட பிறகு அந்த சுருதியை அவர்கள் கேட்க வேண்டும், கேட்ட பிறகு இசையமைக்க வேண்டும். இதுதான் மனிதனால் முடியக்கூடியது. ஆனால் அந்த காட்சியை பார்த்துவிட்டு குனிந்து எழுதுவதை
வாசித்தால் கரெக்டாக அந்த காட்சிக்கு இருக்கின்ற அந்த நொட்டேஷன் எழுதக்கூடிய ஒரே இசையமைப்பாளர் தென்னாசியாவிலேயே நம்முடைய இசைஞானி இளையராஜா தான். ஏனால் எதை தியானம் செய்கிறாயோ அதுவாகவே நீ மாறிவிடுவாய். நீ வேறு, ஹார்மோனியம் வேறு, அதில் வர்ற இசை வேறு அப்படின்னு மூணாக பிரிஞ்சிருந்தா கஷ்டம். நீயும் ஹார்மோனியமும் அதில் வர்ற இசையும் கொஞ்ச நேரத்தில் ஒன்றாயிடுறீங்க. அதுதான் யோகம். அதனால தான் அவரை சித்தர்கிறோம். அந்த ஒன்லினஸ், அந்த ஒன்னஸ் அவருக்கு கிடைச்சிருச்சு. அதனால் அவர்கள் கண்கள் இமைப்பதே நின்று விட்டது. சித்தர்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே சில சக்திகள் அவருக்கு வந்து கான்டாக்ட், வேறு கான்டாக்டில் இருக்கார் அண்ணன். நீ நானும் பேசுகிறதெல்லாம் அவருக்கு புரியாது. அவர் சில நேரத்தில் பேசுகிறது நமக்கு புரியாது. அவர் வேறு ஒரு லெவல்லேருந்து நம்மளை திட்டுவார், நம்மளை அறிவுரை கூறுவார், சில விஷயங்கள் சொல்கிற நமக்கு புரியாது. நம்மளாம் சாதாரண மனித புழுக்கள். நம்ம அவர் மியூசிக்கை கேட்கணும், அதுக்கு கை தட்டணும், ஈவினிங் ஜாலியாக இருக்கணும், அவர் பாட்டை கேட்டுக்கிட்டு. இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நான் சொல்கிறேன், ஹவு டு நேம் இட்டுன்னு ஒரு இசை ஆல்பம், முதல் இசை ஆல்பம் அவர் இசைஞானி அவருடைய இசையில் வந்தது. அதில் உள்ள அத்தனை பாடல்களுமே சூப்பர் ஹிட்டு. அதில் ஸ்டடி ஃபார் வயலின், அதனே ஸ்டடி ஃபார் வயலின் அப்படின்ற அந்த பாடலை, நான் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும், சொல்கிற விஷயத்தை கேட்க முடியாமல் போயிடும். ஸ்டடி ஃபார் வயலின் அந்த பாடலை அவர் எங்கே வைத்து எழுதினார் தெரியுமா? அது என்னிடம் கூறினார். நான் அது அவர் இதை சொல்லி விளம்பரம் அடிக்கக்கூடிய நிலையில் அண்ணன் அவர்கள் இல்லை. அதை தாண்டிய மிகப்பெரும் இசைஞானி. ஆனால் இதை சொல்வதன் மூலமாக இந்த விஷயம் இசை பிரியர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக இந்த மேடையில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதை எங்கே வைத்து எழுதினார் தெரியுமா? அது ரூமில் வைத்தோ, அல்லது ஸ்டூடியோவில் வைத்தோ, அல்லது வீட்டில் வைத்தோ, அல்லது அவருக்கு பிரியமான ஒரு தோட்டத்தில் அமர்ந்தோ, அல்லது அவருக்கு பிரியமான ஒரு தன்னுடைய அறையில் அமர்ந்தோ, அல்லது ஹார்மோனியத்தை வைத்துக்கொண்டோ அந்த நோட்டேஷன்ஸை அவர் எழுதவில்லை. அவர் விமானத்தில் சிங்கப்பூருக்கு பறந்து கொண்டிருக்கும் பொழுது பேப்பரில் இப்படி எழுதினால் இப்படித்தான் வரும் என்ற அந்த அந்த நம்பிக்கையோடு, அந்த அந்த வைராக்கியத்தோடு இதை எழுதினால் இதுதான் சொரன்ற அந்த டெஃபினிட்னஸ் அங்கே வைத்து எழுதியது தான் அந்த பாடல். இது போன்ற ஒரு அசாத்தியமான இசைத்திறமை என்பது மேலே கான்டாக்ட் இல்லாமல் வராது. கீழே இருந்தே இவ்வளவு கான்டாக்ட்னா ஃப்ளைட்டில் போகும்போது இன்னும் கான்டாக்ட் பக்கமாயிடுதுல்ல, கடகட வந்து விழுது, டவுன்லோட் பண்ணி இறக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் இசைஞானியைத்தான் உங்கள் படத்திற்கு இசையமைக்க வைத்திருக்கிறீர்கள். அதுவே இந்த குழுவுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். தன்யான பேர், தன்யனானேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் தன்யனானேன்னா என்ன அர்த்தம்? நான் பாக்கியம் அடைந்தேன்னு அர்த்தம், நான் புண்ணியம் அடைந்தேன்னு அர்த்தம். நீ உண்மையிலேயே புண்ணியம் பண்ணியிருக்கிற, அதனால தான் ராஜா சார் படம் ஃபஸ்ட்டு படமாக உனக்கு மாட்டியிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு எல்லோருடைய உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் பார்த்து பதறிய ஒரு நிகழ்வை ஒரு முழு படமாக எடுத்திருக்கிறார். இது உள்ளே எப்படி வரப்போகுது, இந்த படம் எப்படி வரப்போகுது, என்னென்ன காட்சிகள் இருக்க போகுது, எதை பற்றியுமே எனக்கு தெரியாது. இந்த பாடல்களை நம்ம 1-2 பாட்டை பார்த்தோம், இன்னொரு பாட்டை கொஞ்சம் தான் கேட்டோம், ராஜா சார் பாட்டை. இருந்தாலும் இந்த படத்திற்கு சர்வதேச லெவலில் ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்றால் அது இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையால் தான். அதை மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணி இந்த படம் நல்ல முறையில் வெற்றி பெற வேண்டும். அந்த படத்தையும் உங்களுடைய மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடகங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. இதில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் கொண்டு சேர்ப்பதை உங்களுடைய ஒர்க்காக நினைக்காம உங்களுடைய டியூட்டியாக நினச்சி கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.